எலெக்ஷன் டைமில் இந்த தகவலை மட்டும் தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், முதலமைச்சர் கேண்டிடேட்டே வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் திமிரா உட்காந்து தான் வேட்புமனுவை வாங்குவாங்க. ஏன்னு தெரியுமா? சிஎம் கேண்டிடேட் இல்லை, பிஎம் கேண்டிடேட்டே வந்து அவங்கள்ட்ட வேட்புமனு தாக்கல் செஞ்சாலும் அவங்க உட்காந்து தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு கட்சிகளுக்கும் சாதகமானவங்க இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே அவங்க உட்காந்து தான் எல்லாத்தையும் வேட்புமனுவை வாங்குவாங்க. இந்த அதிகாரிகள் பேர் தான் ஆர்ஓ ஆஃபீஸர். ஒவ்வொரு தொகுதியிலையும் உள்ள சப் கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார்னு இவங்களில் ஒருத்தவங்களை எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுத்து ஆர்ஓ ஆஃபீஸராக பதவி அமர்த்துவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலை அறிவிக்கிறது, வேட்புமனுக்களை ஆய்வு செய்கிறது, சின்னங்களை ஒதுக்குறது, தேர்தல் அன்னைக்கு கண்காணிக்கிறது, வாக்கு எண்ணிக்கை நடத்துறது, வெற்றி பெற்றவர்களை அறிவிக்கிறது, வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குறதுன்னு தேர்தலுக்கான எல்லா பொறுப்புகளுமே இவங்க கையில தான் இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு சாதாரண மனுஷன், தேர்தல் விதிமீறல்கள் நடக்குது, அதை நான் பார்க்குறேன். அதை நான் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது, அச்சுறுத்துறது, சட்டவிரோதமாக பிரச்சாரம் பண்ணுறது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுன்னு இந்த மாதிரியான எந்த ஒரு புகாராக இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே அவங்கள்ட்ட போய் புகார் அளிக்கலாம். இல்லை நேரடியாலாம் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட சி விஜில் அப்படிங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எந்த குற்றம் நடக்குதோ அதை புகைப்படம் எடுத்தோ, வீடியோ எடுத்தோ, ஆடியோ எடுத்தோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்புன 100வது நிமிடத்துக்குள்ள அவங்க அந்த புகாருக்கான நடவடிக்கையை எடுத்துருவாங்க. அப்படியும் இல்லைனா 1950 அப்படிங்கிற தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய புகாரை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணா கமெண்ட் செக்ஷனில் ஆப்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே இந்த லிங்கை உங்களுக்கு டைரக்டாக சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தேர்தல் தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.